மதரசா முகமது இப்ராஹிம் மதரசாக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து இஸ்மாயில் மக்கள் இஸ்மாயில் மதரசாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து ஜமாத்தாளர்களுக்கும், ஜமாத்தாளர்களுக்கும், ராணிப்பேட்டை, கலைமேல்குப்பம், வாலாஜா வந்திருக்கும் அனைத்து உலமாக்களுக்கும் எனது மதரசா சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் வாலாஜாப்பேட்டை முகமது இஸ்மாயில் மதரசாவுக்கு வந்திருக்கும் நமது லால்பேட்டிலிருந்து வந்த பெரியவர் அவர்களுக்கு சுமார் 200 கிலோமீட்டர்லேருந்து காட்டிலிருந்து வந்திருக்கார். அவர் 200 கிலோமீட்டர் வந்து சிறப்பாக பயான் பண்ணார். கேட்டவங்கலாம் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, ஒரு மாதிரியான பயான் கேட்டோம் பாருங்க இன்னும் ஒருத்தர் சொன்னார். அதனால் எனக்கு ரொம்ப குஷியாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அதே சமயத்தில் நம்ம மௌலானா அவர்கள், மலர் மௌலானா அவர்கள் பேசினார்கள். அவர் பேசிய இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கேட்டிருக்கேன், இன்னைக்கு கேட்டேன். பெரிய பெரிய உலமாக்கள் பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு. அது எனக்கு கேட்டவுடனே எனக்கே ஒரு கண்ணில் தனியாக வந்தது. ஒரு தாய் தகவல் மேலே எவ்வளோ அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் பேச்சு. அது கேட்டவுடனே எனக்கு அப்படியே கண்ணில் தனியாக வந்தது. இன்ஷா அல்லாஹ் அவர் இந்த மதரசாவுக்கு வந்து சிறப்பாக சிறப்பு அழைப்பாளராக வந்ததுக்கு அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் ராணிப்பேட்டை காதியாக வந்திருக்கும் நமது முகமது அப்துல் கரீம் சாஹிப் அவர்களுக்கும், இந்த மதரசாக்கு அவர் வந்து வாரத்தில் 4 வாட்டி வராரு. இன்ஷா அல்லாஹ் 4 வாட்டி வந்து பசங்க என்ன படிக்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு, சாப்பாடு என்ன சாப்பிட்றாங்க சொல்லிட்டு நல்லபடியாக நம்ம மதரசா வந்து கவனிக்கிறாரு. அந்த அவருக்காகவும் சுக்ரியா பண்ணுறேன். அதே சமயத்தில் அபூபக்கர் ஹசரத்து மீட்டிங் தான் வருவார். இருந்தாலும் ஏன்னா அவருக்கும் மதரசா இருக்குது. அதனால் வந்து அவர் பிரச்சனை பெருசு, மதரசா பிரச்சனை, அதனால் அவர் வர மாட்டார். இருந்தாலும் மீட்டிங்க்கு வருவார். அவருக்கும் நிறைய சுக்ரியா பண்ணும். ஏன்னா எங்கே போனாலும் எங்கள் அக்பர் ஷெரீஃப்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் எந்த மீட்டிங்ல, எந்த மதரசாவுடைய ஃபங்க்ஷனில் போனாலும் அக்பர் ஷெரீஃப் அவருடைய மதரசாவில் கூட போனாலும் நிகழ்ச்சி நல்லது, பட்டமளிப்பு விழா, அதுக்கும் அக்பர் ஷெரீஃப் தான் சொன்னாரு. இன்ஷா அல்லாஹ் அவருக்கு சுக்ரியா பண்ணுறேன் நான். அதே சமயத்தில் நம்ம மதரசாவுடைய ஆசிரியர்களுக்கு நான் எப்படி தான் சொல்றது எனக்கு தெரியல. இந்த வருடம் வந்து போன வருடம் இந்த வருடம் வந்து சுமார் 11 பேர் ஆஃபீஸ் ஆகியிருக்காங்க. எவ்வளோ உழைப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நல்லா தெரியுங்க. வந்து நீங்களும் எல்லா நிர்வாகிகளும் வந்து பார்த்தா தான் தெரியும். என்னால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு நாள் 2 வாட்டி வரேன். நான் வந்து பார்க்குறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லா நிர்வாகிகளும் ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் கூட இந்த மதரசாக்கு வந்து வாரத்தில் 1 வாட்டி வாங்கன்னு சொல்லி ரொம்ப தாய்மையுடன் கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம மதரசாவில் 8th 10th எக்ஸாம் நடக்குது. அந்த பசங்க வந்து விஷாலத்தில் தான் வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்க. அந்த பசங்க ஒரு 3 மாதம் கிளாஸ் நடத்துகிறாங்க. ரொம்ப அருமையாக நடத்துகிறாங்க. இந்த வாட்டி வந்து எங்கள் மதரசாவில் 7 பசங்களில் ஒரு 15 பசங்களில் 10 பசங்க நல்லபடியாக பாஸ் ஆனாங்க. சில பசங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் போயிட்டாங்க. இந்த 3 மாதத்தில் அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேலை செய்தது பெரிய நிகழ்ச்சி தான். அதே சமயத்தில் இன்னொன்று என்னென்ன ஒரு ஆச்சரியம் இருக்கு, ஹைதராபாத்லேருந்து ஒரு பையன் வந்தார். அந்த பையன் எல்லாத்துலையும் பாஸ், தமிழில் ஒரே ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டார். அது ஒரு வருத்தம். அந்த மாதிரி பெரிய சந்தோஷமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லா பேரும் வாங்க, இந்த மதரசா வாங்க, வாரத்துக்கு வாட்டி தயவு செய்து வாங்க. எல்லா பேரும், எல்லா நிர்வாகியும் வாங்க. ஏன்னா இவருக்கு இந்த மதரசாவுக்கு வந்து அனைத்து ஜமாத்துக்கு சப்போர்ட் நடக்குது. மற்றவங்க யாரும் இல்லை. ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆற்காடு, விஷாரம், கல்மேல்குப்பம், சித்தாத்தூர், அம்மூர் எல்லா ஜமாத் முதலியும் இந்த மதரசாவில் ஒரு நல்ல பாசம். அதனால எல்லா பேரும் வந்து இந்த மதரசாவை வந்து நல்லபடியாக வந்து கவனிக்கிறாங்க. எது ஒன்றும் ஒரு சின்ன தேவைனாலும் அவங்க நிறைவேற்றுறாங்க. யாருக்கிட்ட கூட இது வரைக்கும் நம்ம வந்து கேட்காமலே இது ஒரு மதரசாவுக்கு என்ன செய்யணுமோ செய்துடுறாங்க. அவங்களுக்கும் நன்றி. மற்றும் எங்கள் பக்காத்தி மாமன் இருக்காரு, நல்லா அருமையாக செய்கிறாரு. எந்த நேரத்தில் எந்த மூஞ்சியும் சுருக்காம அருமையாக செய்து கொடுக்குறாரு எங்களுக்கு. பசங்களுக்கு எந்த நேரத்துலையும் என்ன வேணும்னா மாமன் கட்டுரையாளர் மாமன் தான் சொல்கிறார், அவர் மூஞ்சியே கவனிக்க மாட்டார். இருந்தாலும் அவருக்கும் நான் சுக்ரியா பண்ணுறேன். எல்லாருக்கும் சுக்ரியா. ஹசரத் நம்மளுடைய
கிராஸ் மசலுக்கு வருவார், வாரத்துக்கு வருவார். முஸ்தாவில் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு கிராஸ் கற்றுக் கொடுக்குறாங்க எங்கள் பசங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் வந்து ஒரு நாள் வாங்க எல்லா நிர்வாகிகளும் வியாழக்கிழமை மகளிருக்கு அப்புறமா வந்து பாருங்க, அந்த கிராஸை கேளுங்க, வந்து கேட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதுவும் வந்து அந்த அந்த ப்ரோக்ராம் அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். அடிக்கடி ஏன் சொல்றேன்னா, நீங்க எல்லா பேரும் வாங்க வாங்கன்னு கேட்க சொன்னா, எங்க மதரசால என்ன நடக்குதுன்னு தெரியும். இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற மதரசா இது அதாவது ஜாமியா மத்தியில் தான் பல பேருடைய கண்கள் படும். இது ஊருக்கு வெளியே இருக்குது. அதனால இந்த மதரசாலைக்கு எல்லாரும் வாங்க வாங்க வேண்டி கேட்டுக்கின்னு எல்லா பேருக்கும் சொல்லி அதை பண்ணுறேன். கொஞ்சம் லேட்டா ஒன்று ரெண்டு வார்த்தை தவறி பேசுறதுக்கு மன்னிச்சுக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.